Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Rama Rama Ram Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Rama Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Ram Hare Rama Rama Ram Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram Hare Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Hare Ram 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 Hare Hare Mr. Balaparamam Swarya Jagacharya Shtotar Sashin Chanarvind Bhaktivedanta Swami Prabhupada ki, Guru Paramara ki, Gadrashunat Bhagavatam ki, Narsimha Bhagavan ki, Narsimha Chaturdasi Mahamahotsav ki, Shri Prahlad Maharaj ki, Shri Prabhupada ki, Shri Gurudev ki, Nitai Gaura Premanande, Hari Hari Bol. All glories to assembled devotees, all glories to assembled devotees, all glories to assembled devotees, all glories to Shri Guru and Gauranga, all glories to Shri Prabhupada.
நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். அப்படியா சர்டிஃபிகேட் கொடுத்து சரி போய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे. हरे राम 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 हरे हरे. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. நரசிம்ம சதுர்த்தசி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான நாள் இன்னைக்கு. நரசிம்ம சதுர்த்தசி உற்சவம், நரசிம்ம பகவான் அவதாரம் எடுத்த நாள். ஸ்ரீமத் பாகவதம் ஃபுல்லா பகவானுடைய 3 டாபிக். ஸ்ரீமத் பாகவதம் வந்து எந்த கேண்டோ எடுத்தாலும் இந்த 3 டாபிக் கட்டாயமா இருக்கும். யார் சொல்ல முடியும்? 3 டாபிக், 3 மெயின் டாபிக். நிறைய டாபிக் இருக்கு பாகவதத்துல, 3 மெயின் டாபிக். இந்த 3 மெயின் டாபிக் பேஸ் பண்ணி தான் மற்ற டாபிக் எல்லாம். ஸ்ரீமத் பாகவதத்துல 3 பேரை பத்தி விஷயம், 3 டாபிக் பாகவதம். ஒண்ணு வந்து பகவானை பத்தி நிச்சயமா இருக்கு பாகவதத்துல. இன்னொன்று வந்து பக்தர்களை பத்தி நிச்சயமா இருக்கும். 3வது வந்து பக்தி. பகவான், பக்தா, பக்தி. இந்த 3 டாபிக் தான் ஸ்ரீமத் பாகவதத்தில். மற்ற எல்லா டாபிக், நிறைய டாபிக் இருந்தாலும் இந்த 3 டாபிக் மையமா வச்சுதான் மற்ற டாபிக்லாம். பகவான், பக்தா, பக்தி. லார்ட், டிவோட்டி அண்ட் பக்தி. ஸ்ரீமத் பாகவத் வந்து 7வது காண்டத்துல நரசிம்மர் அவதாரம். நரசிம்மர் அவதாரம் 7வது காண்டம். 12 காண்டம் இருக்கு, 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அது 7வது காண்டம் நரசிம்மர் அவதாரம். நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 சாப்டர் இருக்கு. 7வது காண்டத்துல 15 சாப்டர் இருக்கு. அது நரசிம்ம பகவானுக்கு எத்தனை சாப்டர் கேட்டீங்கன்னா 2 சாப்டர் தான். 8வது சாப்டர்ல கொஞ்சம் வருவாரு, இரண்யகசிபு வதம் செய்வாரு. 10வது சாப்டர்ல கொஞ்சம் பேசுவார் பிரகலாத் மகாராஜ். 2 சாப்டர் ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் வருவாரு, ஃபைட் பண்ணுவாரு. 10வது சாப்டர்ல கொஞ்சம் பிரகலாத் மகாராஜ் கொஞ்சம் பேசுவார், அவ்வளவுதான். நரசிம்மர் அவதாரம் பத்தி தான் 7வது காண்டம். ஆனா அவருக்கு 2 சாப்டர் ஃபுல்லா கூட கிடையாது. கொஞ்சம் 8வது சாப்டர் ஃபைட்டிங் சீன் மாத்திரம். 10வது சாப்டர்ல கொஞ்சம் பிரகலாத் மகாராஜ் கொஞ்சம் பேசுவார், அவ்வளவுதான். மீதி எல்லாம் யாரை பத்தி? பக்த பிரகலாதன், பிரகலாத் மகாராஜுக்கு பக்த பிரகலாதனை பத்தி. பூரியில ஜெகநாத் பூரி தாமத்துல சைத்தன்ய மகாபிரபு மற்றும் கதாதர பண்டிட். சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு கேட்டா சாக்ஷாத் கிருஷ்ணர். கதாதர பண்டிட் யாருன்னு கேட்டா சாக்ஷாத் ராதாராணி. 500 வருஷத்துக்கு முன்னாடி ராதாராணி கதாதர பண்டிட் ரூபத்திலையும் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ரூபத்திலையும் வந்திருக்காங்க. பக்த ரூபத்துல 2 பேருமே. 2 பேரும் அந்த தோட்டா கோபிநாத் கோயில் ஒண்ணு இருக்கு பூரியில. அந்த கோயில தினமும் வந்து பாகவதம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க 2 பேரும். யாரு? கிருஷ்ணரும் ராதையும். கிருஷ்ணரும் ராதையும் தினமும் வந்து பாகவதம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய டாபிக் இருக்கு. கிருஷ்ணரும் ராதாராணி எந்த டாபிக் பேசுவாங்க? 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, 10வது காண்டத்துல மேபி ராசலீலை பத்தி பேசுவாங்களோ, கோபிகள் விருந்தாவன் லீலை பத்தி பேசுவாங்களோ அப்படின்னு எல்லாரும் நினைப்பது உண்டு. ஆனா அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா பிரகலாத் மகாராஜ பத்தி பேசுறாங்க. 2 டாபிக் பத்தி தான் பேசுவாங்க, துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ். எனக்கு 2 பேருமே 5 வயசு இளம் பாலகர்கள். 5 வயசு 2 பேரும்.
நம்ம கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. 5 வயசுல எவ்வளவு பக்தி பகவான் மேல. துருவ மகாராஜ் அவருடைய மன உறுதி, பகவான நேருக்கு நேர் நான் பார்த்தே தீருவேன் அப்படிங்கிற மன உறுதி 5 வயசுல பார்த்துட்டாரு. 6 மாசத்துல பகவான் பார்த்துட்டாரு நேருக்கு நேரா. பிரகலாத் மகாராஜ், பக்த பிரகலாதன், அவருடைய சரணாகதி, சரண்டர், அவருடைய சரணாகதி, அவருடைய மன உறுதி, இவருடைய சரண்டர். என்ன நடந்தாலும் சரி பகவானுக்கு சரணாகதி அடைந்து வெளியிலே இருப்பார். இந்த 2 பேரும், இந்த 2 பேருடைய அவருடைய மன உறுதி, துருவ மகாராஜ் இவருடைய சரணாகதி 2 பேர்த்தையும் வந்து ராதையும் கிருஷ்ணரையுமே கவர் பண்ணிடுச்சு. அவங்களே கவர் தெரிஞ்சிருச்சு. பிருந்தாவன லீலைகள் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணாம ஆயிரக்கணக்கான தடவை இதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. திருப்பி திருப்பி இதையே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. துருவ மகாராஜ் பத்தி, பிரகலாத் மகாராஜ் பத்தி. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு இது. பிரகலாத் மகாராஜோடைய சரித்திரம், அவரோட பத்தி கேட்கறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எத்தனையோ டாபிக் இருக்கு. அதுல வந்து பக்த பிரகலாதன் பத்தி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும், சைத்தன்ய மகாபிரபு, கதாதர பண்டிட். ரொம்ப பியூட்டிஃபுல் செக்ஷன் ஸ்ரீமத் பாகவதம். அது வந்து குறிப்பா பிரகலாத் மகாராஜை பத்தி ரொம்ப அருமையான செக்ஷன். அவருடைய உன்னதமான குணதிசயங்கள், அவருடைய பிரார்த்தனைகள், அவருடைய பக்தி, இந்த மாதிரி பல டாபிக் இருக்கு. 4வது சாப்டர்ல, 7வது காண்டத்துல 4வது சாப்டர்ல பிரகலாத் மகாராஜா அறிமுகப்படுத்தப்படுகிறார். 4வது சாப்டர்ல அவருடைய குணதிசயங்கள்லாம். இது வந்து இந்த 7வது காண்ட வர்ணனைகள் எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் வந்து ராஜசூய யாகம், யுதிஷ்ட மகாராஜ் ராஜசூய யாகம் செய்யும் பொழுது கிருஷ்ணர் வந்து அங்க மேல உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா முதல் அகர பூஜை அவருக்கு தான் பண்றாங்க. இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அந்த அசம்பிளியே வந்து பிரசிடென்ட். முதல் அக்கர பூஜை அவருக்கு பண்றாங்க. அவர் மேல உட்கார்ந்துருக்காரு. சிசுபாலன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. இவரை மாடு மேய்க்கக்கூடிய பையனை போய் அங்க மேல உட்கார வச்சுக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து இது இருக்குங்களா? ஏதாவது கிருஷ்ணரை ஏளனம் செய்தார். ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, 100 தடவை நான் டாலரேட் பண்ணுவேன். சிசுபாலன் சொல்றதை 100 தடவை இன்சல்ட் பண்றது டாலரேட் பண்ணுவேன், 100வது தடவை மதம் பண்ணிடுவேன். சுதர்ஷன் சக்கரவர்த்தி 100வது தடவை அன்னைக்கு பண்றாரு. அன்னைக்கு 100வது தடவை கவுண்ட் பண்ணிட்டே இருக்காரு கிருஷ்ணர். 100வது தடவை சொன்னோடனே சுதர்ஷன் சக்கரத்தை வச்சு தலையை கட் பண்ணிட்டாரு. தலையை கட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி சிசுபாலனுடைய ஆத்மா வந்து கிருஷ்ணருடைய உடம்புல ஐக்கியமாயிடுச்சு. இதை பார்த்து யுதிஷ்ட மகாராஜாக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு பகவான் மேல இவ்வளவு பொறாமை உடையவரா இருக்கார் சிசுபாலன். அவருக்கு எப்படி இந்த மாதிரி முக்தி கிடைச்சது? அவருக்கு எப்படி முக்தி கிடைக்கிறது வாய்ப்பே இல்லையே. யுதிஷ்ட மகாராஜா கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாங்க? நாரத முனிவர்கிட்ட கேட்கிறாரு. நாரத முனிவர்கிட்ட கேட்கிறாங்க, எப்படி இது சாத்தியம்? கிருஷ்ணர் மேல நல்லா கவனிச்சு பாருங்க. கிருஷ்ணர் மேல உட்காந்துருக்காரு, அந்த அரியாசனத்துல உட்காந்துருக்காரு. கீழே நாரத முனிவர் உட்காந்துருக்காரு. இந்த ஒரு உயர்ந்த ஆசனத்துல, கிருஷ்ணரோட தாழ்ந்த ஸ்டெப்ஸ் கீழே. அப்புறம் யுதிஷ்ட மகாராஜா கீழே, அதுக்கு கீழே ஒரு ஆசனத்துல உட்காந்துருக்காரு. அப்ப நாரத முனிவர் வந்து இந்த 7வது காண்டம் ஃபுல்லா 15 சாப்டர் ஃபுல்லா யுதிஷ்ட மகாராஜ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் கேட்டுட்டு இருக்காரு பொறுமையா. கிருஷ்ணர் வந்து பொறுமையா நரசிம்ம பகவான் லீலைகளையும் பிரகலாத் மகாராஜோட லீலைகளையும் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். அவரை பத்தி கேட்கறது கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. நரசிம்மர் அவதாரம் அவர் தான் எடுத்தார். அதை பத்தி கேட்கறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி அதனாலதான் இன்னும் நாரத முனிவர் வந்து 1.5 சாப்டர் முடிச்சிட்டாரு. பக்த பிரகலாதன் பத்தி கேட்கறதுக்கு அவ்வளவு ஆனந்தம் அவருக்கு. சைத்தன்ய மகாபிரபுக்கும் ஆனந்தம், கிருஷ்ணருக்கும் ஆனந்தம் பக்த பிரகலாதனை பத்தி கேட்கறது. அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காரு. நாரத முனிவர் யுதிஷ்ட மகாராஜ் சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு இருக்காரு. பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு கேட்கறது ஆனந்தம், கிருஷ்ணருக்கு ஆனந்தம். அப்ப பிரகலாத் மகாராஜோடைய அந்த அந்த டாபிக், அவரை பத்தின விஷயங்கள் எவ்வளவு வந்து உன்னதம் வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். யுதிஷ்ட மகாராஜ் கேட்கிற கேள்வி என்னன்னா, நாரத முனிவரே எப்பொழுதுமே வந்து பரீட்சித் மகாராஜ் கேட்கிறார். பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ கோஸ்வாமி கேட்கிறார், எப்பொழுதுமே பகவான் கிருஷ்ணர் வந்து தேவர்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றாரு, அசுரர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதே இல்ல. அசுரர்களை வதம் செய்யறாரு, தேவர்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றாரு. இந்திரன் எப்பவுமே ஜெயிக்கிறாரு, அசுரர்கள் எப்பவுமே கோபப்படுறாங்க. அது எதனால சொல்லிக் கொடுங்க எனக்கு. எப்பொழுதுமே தேவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க,
அசுரர்கள் கிருஷ்ணர் வந்து அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. அது ஏன்? கிருஷ்ணர் ஏன் வந்து பாரபட்சம் காமிக்கிறாரு? பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, சமூகம் சர்வபூதேஷு நமே தேசியோ அஸ்தின பிரியாக ஏ பஜன் துமாம் பக்தியா மயத்தே தேச ஸ்தாபியகம். நான் யாருக்கும் பாரபட்சம் காமிக்கிறதுல எல்லாத்துக்கும் சரிசமமா தான் இருக்கேன், யாரு மேல பொறாமை இல்லை, இருக்கு எல்லாத்தையும் ஈக்குவலா தான் பாதிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. ஆனா இப்ப வந்து ஏன் எப்ப பார்த்தாலும் தேவர்களுக்கு அசுரர்கள் சண்டை நடக்கும்போது தேவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு, அசுரர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றது இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சுகதேவ கோஸ்வாமி அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ற போதுதான் இதை சொல்றாரு. யுதிஷ்டமானது இதே மாதிரி கேள்வி இருந்தது. யுதிஷ்டமானது இதே மாதிரி கேள்வி கேட்டார் நாரதமுனி விட்டு. என்ன கேள்வி கேட்டார்னா, அவர் கொஞ்சம் வேற மாதிரி கேட்டார். சிசுபாலன் வந்து அவரும் வந்து ஒரு அரக்கன் தான். ஏன்னா கிருஷ்ணரோட மேல பொறாமைப்படுறவங்க எல்லாருமே அரக்கன் தான். அவருக்கு வந்து முக்தி கிடைச்சது. அதுக்கு முன்னாடி இருந்த வேணா ஒரு ராஜா வந்தார். ஆனா அவருக்கு முக்தி கிடைக்கலையே, அவர் நரக வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டாரு. அது ஏன்? சிசுபாலன் அரக்கன், வேணாவும் அரக்கன். சிசுபாலனுக்கு முக்தி கிடைச்சிருச்சு, வேணாவுக்கு நரகம் கிடைச்சது. இது எப்படி? சோ இதே மாதிரி கொஸ்டின் கேட்டார் அவர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்பதான் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து நாரத முனிவர் அந்த யுதிஷ்ட மகாராஜ் அந்த கான்வர்சேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். 7வது காண்டத்துல முதல் சாப்டர்ல இதெல்லாம் வருது. அப்போ வந்து சொல்லும்போது நாரத முனிவர் வந்து சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சிசுபாலன் பத்தி கேட்டாரு, அதை சொன்னாரு. அப்புறம் இந்த வேணா பத்தி கேட்டாரு. வேணா பத்தி கேட்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, வேணா ராஜா இருந்தார், பிருத்து மகாராஜோடைய அப்பா வேணா. அவர் வந்து பகவானை வந்து அவரும் நிந்தனை பண்ணிட்டே இருந்தார். அவரும் அரக்கன் தான் நிச்சயமா. ஆனா அந்த நிந்தனை பண்றது வந்து அது வந்து பகவான் மேல அப்சார்ப்ஷன். It did not develop into a absorption. பகவான் மேல ஒரு அப்சார்ப்ஷன், தமிழ் என்ன சொல்றது, ஈர்ப்பு. பகவான் மேல ஈர்ப்பு வரல. பொறாமை மட்டும் இருந்தது, நிந்தனை செய்தாரு. ஆனா பகவான் மேல ஈர்ப்பு வரல, அதனால நரகத்துக்கு தள்ளப்பட்டார். ஆனா சிசுபாலனுக்கு வந்து பகவானை பத்தி பேசி 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 நிந்தனை செய்தாலும் அதை நினைச்சு அந்த உணர்வு வந்துருச்சு அவருக்கு. பகவானை பத்தியே நினைச்சு உணர்வு வந்துருச்சு. அது கிருஷ்ண உணர்வாக மாறிடுச்சு. அது வந்து அனுகூலமா இல்லாட்டி கூட பிரதிகூலம், ரெண்டுமே பிரதிகூலம் தான். பட் இருந்தா கூட சிசுபாலன் வந்து கிருஷ்ணா மேல அப்சார்ப்ஷன் டெவலப் பண்ணனால அவருக்கு முக்தி கிடைச்சது. அதனாலதான் பிரபுபாதர் சொல்றாங்க, this is a problem with the rendering service with unfavorable attitude. கிருஷ்ணருக்கு வந்து பிரதிகூலமாக சேவை செய்தால் இதுதான் டேஞ்சர், அபாயம். பிரதிகூலமா சேவை செய்தோம்னா அது வந்து அப்சார்ப்ஷன் டெவலப் ஆச்சுன்னா முக்தி கிடைக்கும். ஆனா வந்து கேரண்டி கிடையாது. 99% அப்சார்ப்ஷன் டெவலப் ஆகாது. ரொம்ப ரேர் கேசஸ். சிசுபாலன், தண்டவக்கரன், கம்சா, அப்புறம் வந்து இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்சார்ப்ஷன் டெவலப் ஆயிடுச்சு. பகவான் மேல அந்த பொறாமை இருந்தாலும் அது அப்சார்ப்ஷன் ஆயிடுச்சு. அதனால அவங்க முக்தி. ஆனா வேணாக்கு வந்து முக்தி அது வந்து அப்சார்ப்ஷன் ஆகாதனால நரகல்ல தள்ளப்பட்டார். அதனாலதான் வந்து நம்ம வந்து அனுகூலமான முறையில் பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும். பிரதிகூலமான முறையில் பக்தி செய்தா நரக வாழ்வுதான். வந்து நாரதமுனிவர் சொல்லுவாரு, தஸ்மாத் வைராடு வந்தேன நிர்வைரேன பையேனவா ஸ்ரீகா காமேன வாயுஞ்சா கதாச்சி நெக்ஷதை பிரதக். 7.7வது காண்டத்துல முதல் அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம் மற்றும் 31வது ஸ்லோகம். கோபிய காமா பயா கம்சோ தேஷா சைத்யாதயோ நிருபா சம்பந்தா கிருஷ்ணியா பூயா சூயம் பக்தியா பயம் விருப்பம். நாரதமுனி என்ன சொல்றாருன்னா, கம்சன், கோபிய காமா, கோபிகைகள் வந்து பகவான் மேல ஒரு மாதுரிய பாவம், அதனால வந்து அவங்களுக்கு வந்து லிபரேஷன் கிடைச்சது. பயா கம்சோ, கம்சன் வந்து பகவான் மேல பயத்தினால, கம்சனுக்கு வந்து பகவான் மேல பயம் ஏற்பட்டதுனால. நான் கேள்வி கேட்பேன் நடுவில் உங்களை. ஏன்னா வந்து மத்தியான நேரம் எனக்கு புரியும். நான் உங்க நிலைமையில இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரும் நிச்சயமா. உங்க இடத்துல நான் உட்காந்துருந்தாலும் நான் வந்து கண்டிப்பா நானும் தூங்கிடுவேன். அது வந்து சகஜம்தான். ஏன்னா மத்தியான நேரத்துல வெயில்ல நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பீங்க. ஸோ அதனால நடுவில் உங்களுக்கு கேள்வி கேட்பேன். ஸோ ரெண்டாவது வந்து பயா கம்சோ. ஒண்ணு வந்து கோபிய காமாத், கோபிகள் வந்து அந்த மாதுரிய பாவம் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து முக்தி கிடைச்சது. கம்சனுக்கு வந்து பயம்,
பயத்தினால அவருக்கு புத்தி கிடைச்சிருச்சு. கிருஷ்ணர் மேல பயத்தினால, ஓ கிருஷ்ணர் 8வது குழந்தை என்ன கொண்டுருமா, 8வது குழந்தை கொல்லப்போது கிருஷ்ணர் புத்தியே நினைச்சிட்டு இருந்தார். எப்ப கொல்லுவார் தெரியலையே, ஒரு கொல்றதுக்கு சாகனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கிருஷ்ணர் பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. பயாத் கம்சோ ஸ்னேகாத் கோபிய காமாத் பயாஸ் துவேஷா சைத்தியாதியோ நிருபா. துவேஷா சிசுபாலன் வந்து துவேஷா வெறுப்பு, பகவான் மேல வெறுப்பு, பகவான் மேல பொறாமை, பகவானை நிந்தனை செய்து அது மூலமாக பகவானை நினைச்சு அவருக்கு முக்தி கிடைச்சிச்சு. தேஷா சைத்தியாது நிருபா சம்பந்தா திருஷ்ணியா. கிருஷ்ணிகளுக்கெல்லாம் வந்து பகவான் மேல உள்ள சம்பந்தத்தினால அவங்களுக்கு முக்தி கிடைச்சது. சம்பந்தா திருஷ்ணியா தூயா யூயம் பக்தியா பயம் நிற்போம். நாங்க நாரதமுனிவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் ஜெனரல் டிவோட்டிஸ். அவர் ரொம்ப பணிவா, நாங்கெல்லாம் ஜெனரல் டிவோட்டிஸ், நாங்கெல்லாம் வந்து பகவான் மேல பக்தி இருந்ததுனால எங்களுக்கும் வந்து அந்த முக்திக்கான பாதை, எங்களுக்கும் முக்தி கிடைச்சது. 5 டாபிக் இதுல சொல்றாரு. கோபிகளுடைய மாதுரி பாவம், கம்சனுடைய பயம், சிசுபாலனுடைய துவேஷம், கிருஷ்ணிகளுடைய சம்பந்தம் மற்றும் பக்தர்களுடைய பக்தி, சாதாரண பக்தர்களுடைய பக்தி. 5 டாபிக். இந்த 5 வழியில ஏதோ ஒரு வழியில சம்மோர் அதர் எப்படியாவது ஒருத்தர் வந்து பகவான் கிருஷ்ணன் மேல ஒரு ஒரு அன்பு வளர்த்துக்கிட்டாருன்னா, ஒரு உணர்வு அவர் மேல உணர்வு வளர்த்துக்கிட்டாருன்னா நிச்சயமா வந்து அவரு முக்தி கிடைக்கும். அப்ப நாரதமுனிவர் வந்து ரொம்ப பணிவா சொல்றாரு, என்னை விட அரக்கர்கள்லாம் வந்து பரவாயில்ல, என்னோட அப்சார்ப்ஷன் இருக்காங்க, கிருஷ்ணர் மேல அந்த உணர்வுல வந்து ரொம்ப ஆழ்ந்து இருக்காங்க. சதா சர்வ காலம் 24 hours தூக்கத்துல கனவுல கூட கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்காங்க அரக்கர்கள்லாம். என்னால கூட அது ரொம்ப பணிவா சொல்றாரு, என்னால கூட அந்த அளவுக்கு நினைக்க முடியல, 24 hours நினைக்க முடியல. அரக்கர்கள் வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இரண்யகசிபு நினைச்சாரு, இரண்யாக்ஷன் என் தம்பியை கொலை பண்ண அந்த விஷ்ணுவை வந்து கொலை பண்ணா விட மாட்டேன், அந்த விஷ்ணுவோட ரத்தத்தை வந்து குடிச்சாதான் என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். சதா சர்வகாலம் விஷ்ணு எப்படி கொலை பண்றதுன்னு இருந்தார் இரண்யகசிபு. கம்சன் தண்ணி தாகம் அடிக்க, தண்ணியே குடிக்க மாட்டாரு, தண்ணி தாகம். அவங்க 2 மனைவி இருக்காங்க, 2 மனைவி அஸ்தி பிராப்தி, தண்ணி தாகம் தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. உடனே அவங்க மனைவி வந்து 2 மனைவி வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸ்ல, ஒரு கிளாஸ் அவங்க, ஒரு கிளாஸ் இவங்க, 2 கிளாஸ் கொண்டு வருவாங்க 2 பேரும். உடனே அந்த அந்த 2 பேரும் பார்த்தா உடனே கிருஷ்ணன் பலராமன் தான் கண்ணு தெரியும் கம்சனுக்கு. அந்த அஸ்தி பிராப்தி 2 மனைவிகளை பார்த்து தண்ணி கொண்டு வரும்போது அந்த தண்ணி டம்ளர் போலியும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கிருஷ்ணர் ஒண்ணு பலராமன். எட்டி உதச்சிடுவார் அந்த கண்ணாடி, அந்த கிளாஸ தண்ணி தாகம், பல நாள் தண்ணி குடிச்சிருக்க மாட்டாரு, தண்ணி தாகம் கேட்பாரு மனைவி கிட்ட. 2 மனைவி 2 கிளாஸ கொடுக்கும் பொழுது அந்த தண்ணி கொண்டு வரும்போது தண்ணி கூட வந்து கிருஷ்ணர் பலராமரா காட்சி அளிக்கும் கம்சனுக்கு. தூக்கி எட்டி உதச்சிடுவார். அந்த அளவு கிருஷ்ணோட இருக்கு. சதா சர்வகாலம் கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருப்பாங்க கம்சன். அந்த அளவுக்கு எங்களால் நினைக்க முடியலையே நாரதமுனிவர் சொல்றாரு. சோ அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை, பட் அவரோட பணிவினால அந்த மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் வந்து 7வது காண்டத்து முதல் சாப்டர்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2வது சாப்டர்ல இரண்யாக்ஷன் வந்து இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி, எத்தனை பேர் தெரியும் இரண்யாக்ஷனோட மனைவி பேர் யாரு? இரண்யகசிபுவோட மனைவி, இரண்யாக்ஷனோட மனைவி யாரு? யார் தூங்குற மாதிரி இருக்கோ அவங்க கேட்பாங்க கேள்வி. யாராவது தூங்குற மாதிரி இருந்தாங்களா அவங்களுக்கு தான் கேட்பேன் ஃபர்ஸ்ட். இரண்யாக்ஷனோட மனைவி, அதை பத்தி தெரிஞ்சு நம்ம எங்கே பண்றது, நம்ம குழப்ப பார்க்கலாங்க பிறந்தது. இரண்யாக்ஷனோட மனைவி பேர் வந்து ருஷா பானு. இது 7வது காண்டத்துல 2வது சாப்டர்ல இருக்கு. சோ இரண்யாக்ஷனுடைய மனைவி ருஷா பானு. இரண்யாக்ஷனுடைய அம்மா பேர் என்ன? இரண்யாக்ஷனுடைய அம்மா பேர் என்ன? இரண்யாக்ஷனுடைய அம்மா பேர் இரண்யாக்ஷன். இரண்யகசிபு 2 பேரும் ஒரே அம்மா தானே, 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. திதி, வெரி குட். சோ திதி, ருஷா பானு, இவங்க 2 பேரும் வந்து இரண்யாக்ஷனுடைய டெட் பாடியை குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன வீட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க 2 பேரும். டெட் பாடி தகனம் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க. இரண்யகசிபு வந்து ஆத்ம விஞ்ஞானம் பேசுறாரு.
இவங்களுக்கெல்லாம் ஆத்ம விஞ்ஞானம் பேசுறது. அரக்கர்கள் வந்து சாதாரணமானவங்க கிடையாது. வேத ஞானம்லாம் தெரியும் அவங்களுக்கு. ராவணன் தான் வேதங்கள்லாம் தெரியும். சும்மா சாதாரண அரக்கர்கள் கிடையாதுங்க. வேதங்களுக்கு ஆத்ம ஞானம் தெரியும். நம்ம வந்து ஆத்மா இந்த சரீரம் கிடையாது அதெல்லாம் தெரியும். ஆனா வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். தத்துவம் தெரியும், ஆனா வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். வந்து நம்மளாம் இந்த ஆத்மா இதுக்காக அந்த கதையெல்லாம் பேசுவார். 2-3 கதையெல்லாம் சொல்லுவார். இது மாதிரி தான் நிறைய கதையெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துவார். 3வது சாப்டர் இரண்யகசிபு டெரரைசிங் தி யூனிவர்ஸ். இரண்யகசிபு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், 100 வருஷம் தவம் இருந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து என்னென்ன வர கேட்டார் பிரம்மா கிட்ட. வர கேட்டாரு, சாகாத வரம் கேட்டார். பிரம்மா சொன்னாரு, நானே இறந்து போயிருங்க, நான் எப்படிங்க சாகாத வரம் கொடுக்கிறது? நான் ரொம்ப நாள் வாழ்ல, மனித கணக்கின்படி கோடிக்கணக்கான வருஷங்கள் நான் வாழ்வேன். பல வருஷங்கள், அது பகவத்கீதை கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, பல வருஷங்கள் 1000 சதுர்யுகம் இன்ட்டு 2, 1000 சதுர்யுகம் வந்து ஒரு பகல், இன்னொரு 1000 சதுர்யுகம் வந்து ஒரு இரவு. ஸோ இந்த மாதிரி 100 வருஷம், 311 பில்லியன் இயர்ஸ். ஸோ அவ்வளவு வருஷம் போக்காலம் பெருசு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இந்த உடலை விட்டுட்டு நானும் விடணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால சாகாத வரல எனக்கு கொடுக்க முடியாதுப்பா, வேற ஏதாவது வரம் இருக்கு. உன்னை என்ன கேட்பாரு அதுக்கப்புறம்? வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, நைட்டும் சாகக்கூடாது, ஆயுதத்தால சாகக்கூடாது, மனிதனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது, தேவர்களால் சாகக்கூடாது, அப்புறம் தரையிலையும் சாகக்கூடாது, ஆகாயத்திலையும் சாகக்கூடாது. கிருஷ்ணரால அதுக்கு அவர் என்ன வரம் கேட்டார்? இரண்யகசிபு என்ன வரம் கேட்டார்? பிரம்மா கிட்ட இந்த மாதிரி வரம்லாம் கேட்டார். பிரம்மா வந்து கொடுத்துட்டாரு, ஓகே இந்த வரத்தெல்லாம் வச்சுக்கோங்க. உடனே கிரிட்டிசைஸ் பண்றாரு இரண்யகசிபு. இதைத்தான் நான் முதல்ல கேட்க, சாகாத வரம் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதையே நான் மறைமுகமா கேட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சிரிக்கிறாரு பிரம்மாவை பார்த்து. பிரம்மாவே கிண்டல் பண்றாரு. பிரம்மா சிரிச்சுட்டு போயிட்டாரு. உனக்கு ஆப்பு வைப்பாரு பெருமாள் வந்து, நீ எல்லா கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணி உன்னை வதம் பண்ணுவாரு, உன்னைய வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிடுவார். நீ என்ன இன்சல்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஸோ நீ சந்திப்ப. உனக்கு இருக்கிற சின்ன புத்தினாலும் நீ நினைச்சிட்டு இருக்க, நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்க. இதெல்லாம் வந்து 3வது சாப்டர். ஸோ 100 வருஷ காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேவர்கள்லாம் வந்து கட்டி போயிடுவாங்க. யாரைய? கையாது பக்த பிரகலாதன் படம் பார்த்துருப்பீங்க தமிழ்ல. கையாது கடத்தி போயிருப்பாங்க. அதுல கொஞ்சம் மசாலா போட்டிருப்பாங்க, பாகவதம் படி இருக்காது சம்டைம்ஸ். அதுல வந்து ஒரு பையன், இரண்யகசிபுக்கு ஒரு பையன் தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி 4 பசங்க இருக்காங்க. இரண்யகசிபுக்கு 4 பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் பிரகலாத் மகாராஜா. அந்த 4 பசங்கள் ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பிரியமான பையன் வந்து பிரகலாத் மகாராஜ். இரண்யகசிபுக்கு ரொம்ப பிரியமானவர் பக்த பிரகலாத். சோ அப்ப வந்து அந்த கையாத வந்து கடத்தி தேவர்கள்லாம் கடத்தி போவாங்க. இந்திரன் எல்லாம் கடத்தி போவார். இரண்யகசிபு இவ்வளவு பெரிய அரக்கன். அவன் வந்து அவன் வயிற்றுல வரக்கூடிய இந்த குழந்தை வந்து இந்த இரமடும் அரக்கனா இருக்கும். அதனால அந்த குழந்தைய வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி கடத்திட்டு போறாங்க. இரண்யகசிபு தவம் பண்ணிட்டு இருக்காரு காட்டுல. இதுதான் பெஸ்ட் டைம். உடனே நாரதமுனி வந்து, தயவு செய்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க, அது கருவுல வரக்கூடியது அரக்கன் கிடையாது, மிகப்பெரிய பக்தர் மகா பாகவதர் பிறக்க போறார் பிரகலாத் மகாராஜா, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே தேவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்றாங்க அந்த கருவுல கூடிய குழந்தைக்கு. இந்திரன், சந்திரன் இவங்கெல்லாம் அந்த கருவுல கூடிய குழந்தைக்கு நமஸ்காரம் பண்றாங்க. ஓ, மகா பாகவதர் பிறக்க போறாரா? அந்த கையாது வந்து 4 பேர் சுத்தி வராங்க. 4 பேர் சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணி, நாரதமுனிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி போயிடுறாங்க. உடனே நாரதமுனி வந்து என்ன பண்றாரு? சிவன் பாகவதம் தான் பேசுறாரு இந்த கையாதுக்கு வந்து அவ்வளவா இரண்யகசிபுடைய அசோசியேஷன், இரண்யகசிபுடைய சங்கம் இருந்ததுனால அவ்வளவா வந்து அவங்களுக்கு பாகவத மேலாம் சுவை ஏற்படல. அவங்க வந்து தூங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1-2 சென்டென்ஸ் வந்து சொல்லுவாங்க. நாரதமுனி கண்ணை மூடி உட்காந்துட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பார். ஸ்ரீமத் பாகவதம் பேசிட்டு இருப்பார், கதைகள்லாம் பகவானோட லீலைகள்லாம் பேசிட்டு இருப்பார். சத்தம் வரும் கையாது. அதுக்கப்புறம் பார்த்தா தூங்கிடுவாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் சத்து வரும். யார் சத்தம் போடுறா? கருவில் இருக்கக்கூடிய பக்த பிரகலாதன்
சத்தம் போட்டிருக்காரு. கருவில் இருக்கும் போதே 4 வேதங்கள், புராணங்கள், உபநிஷதங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாச்சு கருவில் இருக்கும் பொழுதே. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் 3ஆவது சாப்டர்ல இருக்கு. 4ஆவது சாப்டர்ல இப்ப இரண்யகசிபு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது 3 உலகத்தையும் ஜெயிச்சிடறாரு. இந்திரன்லாம் வந்து பயந்து ஓடுறாரு. மெயின் சர்வெண்ட் மாதிரி இந்திரன்லாம் வந்து அடிமை மாதிரி கையை கட்டி நிற்கிறார் இரண்யகசிபு முன்னாடி. இந்திரனோட ஆசத்துல வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு இரண்யகசிபு. இந்திரன் வந்து கை கட்டி, ஐயா எஜமானே சொல்லுங்கய்யா, என்ன பண்ணணுங்கய்யா அப்படின்னு இருக்காரு. இந்திரன், சந்திரன் எல்லாருமே பாகவத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, பிரம்மா, சிவபெருமான், விஷ்ணு, இவங்க 3 பேர் தவிர அத்தனை பேரும் அடிமை ஆயிட்டாங்க. ஈவன் நாரத முனிவர் கூட சம்டைம்ஸ் வந்து இரண்யகசிபுக்கு வந்து பணிவிடை செய்துட்டு இருந்தார். நாரத முனிவர் கூட அப்கோர்ஸ் அதெல்லாம் லீலை நம்ம சொல்லலாம். ஏன்னா பக்தர் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிருஷ்ண பக்தர். பட் லீலைக்காக. சோ பட் எல்லா 33 கோடி தேவர்களும் அடிமை ஆயிட்டாங்க இரண்யகசிபு. எவ்வளவு பவர்ஃபுல்! 3 உலகத்துக்கு ராஜா, 14 உலகத்துக்கு அவர் தான் ராஜா. எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. பாத்ரூம் போயிடுவாங்க அவர் வந்தாங்க. அவர் கண்ணை சிமிட்டாருன்னா போதும், அந்த கண்ணு இணைய வந்து சிமிட்டாருன்னா போதும், மூடி முடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தார். ஸோ இதெல்லாம் அந்த 3ஆவது சாப்டர். 4ஆவது சாப்டர்ல நாரத முனிவர் சொல்றாரு, பக்த பிரகலாதன் அவர் தான் ஹீரோ. 7ஆவது காண்டத்தோட ஹீரோ வந்து நரசிம்மதேவர் கூட கிடையாது, பக்த பிரகலாதன் தான் ஹீரோ. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு 4ஆவது காண்டத்துல, 4ஆவது சாப்டர்ல, 7ஆவது காண்டத்துல. இந்த மாதிரி நாரத முனிவர் சொன்னார், பக்த பிரகலாதனுடைய குணதிசயங்களை வந்து எனக்கு அதை பட்டியலிடுறதுக்கு எனக்கு வந்து என்ன சொல்றது, எபிலிட்டி என்ன சொல்றது, இன்கேப்பபிள். எனக்கு வந்து முடியாது, எனக்கு திறமை இல்லை. பக்த பிரகலாதனோட குணதிசயங்கள் சொல்றதுக்கு என்னால முடியாது. I am incapable of listing the transcendental qualities of Prahlad Maharaj, the countless qualities of Prahlad Maharaj. எண்ணில் அடங்காத உன்னதமான குணதிசயங்கள். பிரகலாத் மகாராஜ் யாரு? நாரத முனிவருக்கு சிஷ்யர். நாரத முனிவர் ஆன்மீக குரு, பிரகலாத் மகாராஜ் சிஷ்யர். சொல்றாரு, இந்த பக்த பிரகலாதனுடைய 5 வயசு, அந்த 5 வயசு பாலகனுடைய அந்த பக்தி குணம், அதை வந்து என்னால விளக்க முடியாது. விளக்குறதுக்கு எனக்கு வந்து அந்த திறமை இல்லை எனக்கு. என்ன சொல்றாரு பிரகலாத் மகாராஜ், நாரத முனிவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் குணதிசயங்கள் சாம்பிளுக்காக நான் சொல்றேன். பிரம்மண்ய சீல சம்பன்னா சத்ய சந்தோஜிதேந்திரியக ஆத்மவத் சர்வபூதானாம் ஏக பிரிய சுக்ருதமக தாசவத் சன்னதாரியாங்கிரி பித்ருவத் நீத வத்சலாம் ராத்ரவத் சத்ரிஷ்ணோ ஸ்னிக்தோ புருஷீஸ்வர பாவனக வித்யார்த்த ரூப சன்மாட்யோ மானஸ்தம்ப விவர்ஜிதக. ஒரு சாம்பிளுக்கு ஒரு சில குணதிசயங்கள் சொல்றாரு பிரகலாத் மகாராஜுடைய உன்னதமான குணங்கள் சொல்றாரு. பிரம்மண்ய சீல சம்பன்னா, சீல சம்பன்னா, he is possessing all the good characters. எல்லா விதமான நல்ல குணசீலங்களையும் அவர் வச்சிருக்கார். சத்ய சந்தோஷ் இதேந்திரியக, சத்ய சந்தோஷ் is always fixed in studying about the absolute truth, is realizing பரம உண்மையை உணர்வதில் அவர் முழுக்க முழுக்க ஆழ்ந்திருக்கிறார். ஜிதேந்திரியக, அவர் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி இருக்கிறார். மற்ற சின்ன பசங்க மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. இந்த நிறைய கேம்ஸ் நானும் எல்லா கேம்ஸ் விளையாடிருக்கேன் சின்ன வயசுல. ராணிக்கல்லு, இந்த குண்டு விளையாடுறது, கில்லி தாண்டு, அப்புறம் வந்து மேடு பள்ளம், மசமசா, இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க. வில்லேஜ்ல வந்து இந்த மாதிரி கேம்ஸ்ல. நானும் இங்கேதான் நல்லூர், திருப்பூர் பக்கத்துல நல்லூர்ல தான் நான் பிறந்தேன். விஜயாபுரம் போற வழியில நல்லூர்ல ஒரு பெரிய சிவன் கோயில் கூட இருக்கு, அது பக்கத்துலதான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன் அறியாமையினால. மற்ற பக்த பிரகலாதன் வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வந்து டைம் கிடையாது, டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எண்ணம் கிடையாது. இந்த மாதிரி குழந்தை விளையாட்டுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. முழுக்க கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருக்காரு, பகவான் நினைச்சிட்டே இருக்காரு. சத்திய ஆத்மக சர்வபூதானாம், பரமாத்மா வந்து எல்லா உயிர்வாளிகளும் எப்படி பிரியமா இருக்காரோ அதே மாதிரி பிரகலாத் மகாராஜா எல்லா உயிர்வாளிகளும் பிரியமா இருப்பார். ஆத்மக சர்வபூதானாம் ஏக பிரிய சுகிருத்தமக,
எல்லா உயிர்வாளிகளுக்கும் வந்து பிரகலாத் மகாராஜா வந்து மிக நெருக்கமானவர், மிக பிரியமானவர். அவருக்கு எல்லோரும் பிரியமானவர்கள், எல்லோருக்கும் அவர் பிரியமானவர். பிரகலாத் மகாராஜனுக்கு எல்லோரும் பிரியமானவர்கள், எல்லோருக்கும் பக்த பிரகலாதன் பிரியமானவர். ஏகப்பிரிய சுப்ரதமக தாசவ சன்னதாரியாங்கி, எல்லாத்துக்கும் ஒரு தாசன் மாதிரி பணிவிடை செய்வார். பித்ருவ தீன வத்சலா, குடிமக்களுக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி அடைக்கலம் கொடுப்பார். ஒரு தேடின்னு வரக்கூடிய அந்த குடிமக்களுக்கு வந்து அப்பா மாதிரி, என்ன ராஜாவா இருந்தார், ரொம்ப வருஷமா ராஜாவா இருந்தார், அடைக்கலம் கொடுப்பார். பித்ருவ தீன வத்சலா தாசவ சந்த குரு சிஷ்யர பாவனக, சாதுக்கள் முனிவர்களை வந்து குருவாக பாவிப்பார், பகவானுக்கு இணையாக பாவிப்பார். குருக்களை வந்து குரு, ஆன்மீக குரு வந்து பகவானுக்கு இணையாக பாவிப்பார். வித்யார்த்த ரூப ஜன்மாட்டியோ, அவருக்கு வந்து ஒண்டர்ஃபுல் எஜுகேஷன். அவருக்கு கருவில் இருக்கும்போது எல்லாம் படிச்சுட்டாரு, 4 வேதங்கள் புராணங்கள் உபனிஷங்கள் படிச்சுட்டாரு. அருமையான கல்வி அவருக்கு இருக்கு. வித்யா அர்த்தம், இஸ் a proprietor of the entire 14 planets. 14 உலகத்துக்கு அவர் தான் ஓனர். இரண்யகசிபுவோட பையன் இரண்யகசிபு 14 உலகத்துக்கு ஓனர். அதனால இவர் தான் ஓனர், அடுத்த ஓனர் இவர் தான். ஒரு கம்பெனிக்கு ஓனர் கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய நான் வந்து ரிச் பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க இங்கெல்லாம். சின்ன ஒரு கம்பெனி, ஒரு பொட்டியான ஒரு கம்பெனி வச்சுட்டு அது எத்தனை ஏக்கரா இருக்கலாம், 10 ஏக்கரா இருக்கலாம், 20 ஏக்கரா இருக்கலாம். ஒரு திருப்பூர்ல இத்தனோண்டு, திருப்பூர் ஊர்ல இத்தனோண்டு ஒரு 10 ஏக்கரா வச்சுட்டு நான் ஓனர்னு இருக்காங்க. இரண்யகசிபு அப்படி இல்ல, 14 உலகத்துக்கும் ஓனர். 14 உலகத்துக்கும் ஓனர். பிரகலாதன் அதுக்கு 14 உலகத்துக்கு ஓனர். அர்த்தம், ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி என்டையர் யூனிவர்ஸ். இந்த உலகத்துல இல்ல, பிரபஞ்சத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து மிகப்பெரிய செல்வந்தர். வித்யா அர்த்த ரூபம், பியூட்டிஃபுல், ஹேண்ட்சம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பார். தெய்வீகமான அழகு பாக்குறதுக்கு. அவருடைய அழகு வந்து அவ்வளவு அழகு, கொள்ளை கொள்ளும் அழகு. வித்யா அர்த்த ரூப ஜன்மாட்டிய, நைஸ் பேரண்டேஜ். மானஸ்தம்ப விவரிச்சதக, மானஸ்தம்ப. அதனால இவ்வளோ இருந்து கூட ஒரு துளி கூட 0.0001% கூட தற்பெருமை, பொய், அகங்காரம் கிடையாது. இங்க யாராவது பெரிய பணக்காரங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடனே சோறுவாங்க, பந்தா பண்ணுவாங்க. கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க, அது எவ்வளவு வேணா இருக்கலாம், 1000 கோடி இருக்கலாம், 2000 கோடி இருக்கலாம். அந்த 1000 கோடி இருக்கிறதுக்கு எவ்வளவு பந்தா பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். இவர் வந்து பிரபஞ்சத்துக்கே ஓனர். கொஞ்சம் கூட தற்பெருமை கிடையாது, பொய் அகங்காரம் கிடையாது. எப்படி பாருங்க, பிரகலாத் உணர்வு செய்யுங்க. அப்போ நாரதன் தேவர் சொல்றாரு, சின்ன வயசுல அவர் தொட்டில இருக்கும் பொழுது கிருஷ்ணரை விட்டு ஒரு கணம் கூட அவரால் பிரிஞ்சிருக்க முடியாது. அவர் பெரிய கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் சொல்லி. கிருஷ்ணர் தான் நரசிம்ம பகவான் வந்து, கிருஷ்ணர் தான் நரசிம்ம பகவான் தான் வராரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எல்லா படி இருந்தாலும் அந்த எல்லா விதமான உருவங்களையும் அவருக்கு பிடிச்ச உருவம் நரசிம்மர். அவருக்கு பிடிச்ச உருவம் நரசிம்மர். சோ அவர் வந்து சின்ன வயசு தொட்டில் இருக்கும் பொழுது கைத்தனம் அப்புறம் மாதிரி தான் கண்டினியூஸ் அழுதுட்டே இருப்பார். உடனே கிருஷ்ணர் அவருக்கு முன்னாடி காட்சி அளிப்பார். கிருஷ்ணர் கூட அவருக்கு முன்னாடி காட்சி அளிச்சு அவர் கூட விளையாடுவார். கிருஷ்ணர் சாட்சாத் கிருஷ்ணர், அவருக்கு மட்டும் தான் கண்ணு தெரியும், மற்றவங்களும் யாரும் கண்ணு தெரியாது. இரண்யகசிபுக்கு தான் கண்ணு தெரியாது. கிருஷ்ணர் முன்னாடி வந்து பிரகலாத் மகாராஜ் கூட விளையாடிட்டு இருப்பார். உடனே அழுகி நிறுத்திடுவார். சரி, ஓகே, நம்ம குழந்தை அழுகி நிறுத்திடுச்சு, நம்ம போய்க்கலாம் சொல்லி கிருஷ்ணர் போகலான்னு போவார். திருப்பி அழுக ஆரம்பிச்சுடுவார். அவர் திருப்பி வந்து விளையாடி காமிப்பார். கொஞ்ச நேரம் விளையாடி காமிச்சு அழுகி நிறுத்திட்டாரா, திருப்பி போலான்னு நினைப்பார். இப்போ திருப்பி அழுவார். கண்டினியூஸா அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்து கிருஷ்ணருக்கு அழுக வந்துருமாமா. ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லி 4வது காண்டத்துல 4வது சாப்டர்ல சொல்லி கிருஷ்ணருக்கு அழுக வந்துருமாமா. இந்த சின்ன வயசு குழந்தைக்கு இவ்வளவு பக்தியா, என்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியாம இருக்க இருக்கு, ஒரு க்ஷணம் கூட என்னை விட்டு பிரிய முடியலையே இருக்கு, நான் எப்படி வந்து இவரை விட்டு பிரியுது, இவரோட பிரிவு என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கூடவே இருப்பாரு. அதனால அது ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டுனா, நஷ்ட கிரீடனத்தோ பாலோ கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா. கிருஷ்ண கிரக, இன்னைக்கு காலையில திரு பக்திவினோத் சுவாமி மகாராஜர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா பிரகலாத் மகாராஜ். நம்ம எப்படி சனி கிரகம் நமக்கு குடிச்சிட்டு எப்படி இருக்கும், 7 நாள் சனி நமக்கு குடிச்சிட்டு எப்படி இருக்கும், ஏகப்பட்ட கஷ்டம் வரும், பண கஷ்டம், ஹெல்த் கஷ்டம், நிறைய கஷ்டம்லாம் வரும். சனி கிரகம் பிடிச்சது, இல்லாட்டி செவ்வாய் கிரகம் பிடிக்குது, கேது பிடிக்குது, ராகு பிடிக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் நம்மளுக்கு பிடிச்சிட்டே இருக்கும் மாறி மாறி.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க பார்த்து காலையில வந்து போட்டுருவாங்க ராசி பலன். இன்றைய ராசி பலன் நம்ம பார்த்துக்கோம் டிவியில. இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு என்ன சொல்றான்னு பாத்துக்கணும். எத்தனை பேர் கேட்குறீங்க ராசி பலன் டெய்லியும்? பாருங்க எல்லாரும் கேட்கிறாங்க மேக்சிமம். சோ ராசி பலன் கண்டிப்பா கேட்பாங்க. சோ இந்த மாதிரி அது என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் வந்து பிடிச்சிருக்கு. பிரகலாத் மகாராஜ் எந்த கிரகம் பிடிச்சது? கிருஷ்ண கிரகம் பிடிச்சிருச்சு. கிருஷ்ண கிரகம் பிடிச்சிச்சு. கிருஷ்ண கிரக கீதாத்மா. நம்மள மாதிரி கிருஷ்ணர் நினைக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை பிரகலாத் மகாராஜாக்கு. நம்ம கிருஷ்ணர் நினைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், ஜபம் பண்றதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறோம். ஒரு வேண்டாம் விருப்பாக கோவிலுக்கு போறதுக்கு ஒரு வேண்டாம் விருப்பு. நம்ம வீட்டுல இருந்தப்ப நிறைய ஏதாவது படம் போடுவாங்க, ஏதாவது நாடகம் போடுவாங்க. எத்தனை பேர் நாடகம் பாக்குறீங்க? பாகியலட்சுமி எத்தனை பேர் பாக்குறீங்க? பாண்டியன் எத்தனை பேர் பாக்குறீங்க? இவரை சாமிக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சாமிக்கு இந்த நாடகம் எல்லாம் தெரியுது, இவரு பாக்குறாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் பாக்குறது இல்லை, எங்க அப்பா பாப்பாங்க. எங்க அப்பா பாப்பாங்க இந்த மாதிரி. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். போய் இங்க வந்து மாட்டிட்டுப்பேன். போய் நான் வெயில் இவ்வளவு வெயில் கொடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நாடகம் பார்த்து நல்லா வீட்டுல ஜாலியா இருந்திருக்கலாம். டிவில ஏதாவது புதுசா ஏதாவது படம் போடுவாங்க. சோ நல்லா தூங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை. போய் இங்க வந்து மாட்டிட்டோமா? ஸோ அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் பகவான் மேல பக்தியோடு இருக்கிறதுனால நீங்க வந்திருக்கீங்க. சோ அதனால அவருக்கு வந்து எப்படி வந்து கோஸ்ட் குரூப்பா என்ன சொல்றாருன்னா, பேய் பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அவன் வந்து பேய் மாதிரியே செயல்படுவான். ஹாண்டட் பை கோஸ்ட். அந்த மாதிரி பிரகலாத் மகாராஜ் வந்து ஹாண்டட் பை கிருஷ்ணா. ஹாண்டட் பை கிருஷ்ணா. கிருஷ்ணாவை பிடிச்சிட்டாரு. அவரு வந்து நினைக்க வேண்டியது இல்லை. கிருஷ்ணா லைக்ஸ் டு ஆக்குபை ஹிஸ் ஹார்ட். கிருஷ்ணர் வந்து பிரகலாத் மகாராஜோட இதயத்துல இருக்கிறது பிரியப்படுறாரு. பிரகலாத் மகாராஜா வந்து கிருஷ்ணர் நினைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை. பிரகலாத் மகாராஜோட இதயத்துல இருக்கிறது கிருஷ்ணர் பிரியப்படுறாரு. அந்த மாதிரி his thoughts are preoccupied by the thoughts of Krishna. அதான் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ். பிரகலாத் மகாராஜா வந்து சிவபெருமான் 4வது காண்டத்துல சிவபெருமான் பத்தி சொல்லியிருக்கு. சிவபெருமான் இதே மாதிரி தான். அவரும் இது மாதிரி தான் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். கிருஷ்ணரை வந்து நினைச்சிட்டே இருப்பார். கிருஷ்ணர் நினைக்க முயற்சி பண்ண மாட்டார். கிருஷ்ணர் வந்து அவரோட கான்சியஸ்ல உட்கார்றதுக்கு கிருஷ்ணா லைக்ஸ் டு ஆக்குபை ஹிஸ் கான்சியஸ்னஸ். சிவபெருமான் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ். அப்புறம் வந்து என்ன சொல்லி நானும் என்ன சொல்றதுன்னா, அவருக்கு வந்து பிரகலாத் மகாராஜா வந்து சாப்பிடுவாரு, தூங்குவாரு, நடப்பாரு, பேசுவாரு, நம்ம அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வாரு. ஆனா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. நான் சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாது. முழுக்க சதா சர்வகாலம் கிருஷ்ணரை பத்தின ஞாபகம் தான் வருது. பகவானை பத்தி ஞாபகம் தான். நான் சாப்பிட்டு இருக்கோம், என்ன சாப்பிடுறோம்னு தெரியாது. சாப்பிட்டு இருப்பாரு, ஆனா என்ன சாப்பிடுறோம் தெரியாது. எப்படி பாருங்க, 5 வயசுல 5 வயசு எவ்வளவு பக்தி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நாரத என்ன சொல்றாங்கன்னா, கோவிந்த பரிநம்பிதக. கோவிந்த பரிநம்பிதகன்னா கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் எம்ப்ரேசிங் பிரகலாத் மகாராஜ். கிருஷ்ணர் வந்து பக்த பிரகலாத வந்து ஆலிங்கனம் செய்த நிலையிலேயே இருக்காரு. சதா சர்வகாலம் 24 மணி நேரம் கிருஷ்ணர் வந்து பக்த பிரகலாதனை ஆலிங்கனம் செய்த நிலையிலேயே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இரண்யகசிபுனால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இரண்யகசிபு வந்து இந்த பிரகலாத் மகாராஜை கொலை பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. யானை வச்சு மிதிக்க வச்சாரு. வேலு திருசூலத்தை வச்சு குத்துனாங்க. கதையை வச்சு அடிச்சாங்க. பாம்புகள், நாகப்பாம்பு இருக்கக்கூடிய ரூம்ல போட்டாங்க. மலையிலும் தூக்கி வீசினாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க? இதெல்லாம் சும்மா படத்துல காமிச்சாங்க நினைக்க வேண்டியது. உண்மையிலேயே நடந்திருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு 7வது காண்டத்துல இது எல்லாமே. பட் பக்த பிரகலாதன் வந்து கிருஷ்ணர் வந்து ஆலிங்கன செய்தி நிலையிலே இருக்கும் பொழுது என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்குது. அவர் திருப்பி வந்துடுவார்.
திருப்பி வந்து அம்மா அப்பா அப்படின்னு அம்மா அப்பா காலில் விழுவார். ஹிரண்யகசிபு காலில் விழுவார். ஹிரண்யகசிபு கம்ப்ளீட்டா குழப்பமாரு. என்னையா எந்தது எங்கிருந்து வந்தாரு இவரு அப்படின்னு சொல்லி குழப்பமாயிரு. இப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது இவருக்கு. ஸோ அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி 4வது சாப்டர் இதெல்லாம் வரும். 5வது சாப்டர்ல அதெல்லாம் வரும். 8வது சாப்டர்ல 5வது சாப்டர்ல ஹிரண்யகசிபு வந்து பிரகலாத் மகாராஜ் ரொம்ப பிடிக்கிறதுனால ஒரு நாள் கூப்பிடுவார். மகனே, நீ குருகுலத்துல வந்து என்ன கத்துக்கிட்ட, என்ன பாடம் உனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் அப்படின்னு கேட்கறதுக்காக மடியில உட்கார வச்சு தலையெல்லாம் வருடி கொடுத்து, கண்ணே செல்லமே எல்லாம் கொஞ்சிட்டு, நீ என்ன கத்துக்கிட்ட குருகுலத்துல அப்படின்னு கேட்பார். அவர் நினைச்சிட்டாரு இப்ப இருக்கிற குழந்தைங்க மாதிரி ட்விங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது பிரகலாத் மகாராஜ் ஏதாவது புரோக்கன் லாங்குவேஜ்ல ஏதாவது பேசுவாரு. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய், C ஃபார் கேட். இப்ப இருக்கிற குழந்தைங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வளர போறாரு பிரகலாத் மகாராஜா. பக்த பிரகலாத் அந்த மாதிரி வளருவார். இவருக்கு என்ன தெரிய போகுது, சின்ன வயசு பையன் அப்படின்னு நினைச்சிட்டாரு ஹிரண்யகசிபு. தவறா நினைச்சிட்டாரு. 3 தடவை இந்த மாதிரி கேட்டார். பக்த பிரகலாத் 3 தடவை கேட்டார். 5வது சாப்டர்ல 7வது காண்டத்துல 3 தடவை கேட்டார். முதல் தடவை கேட்கும் பொழுது பிரகலாத் மகாராஜா ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்டார். 2வது தடவை இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு 2வது தடவை கேட்கும் பொழுது 2 ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்டார். 3வது தடவை கேட்கும் பொழுது 3 ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார். அந்த 3 ஸ்லோகம் சொல்லும் பொழுது அந்த கடைசி 3வது ஸ்லோகம் தான் ஹிரண்யகசிபுக்கு கோபம் வந்துச்சு. பயங்கரமான கோபம் வந்துச்சு. முதல் ஸ்லோகம் முதல் என்ன சொல்றாருன்னா, முதல் ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும் பொழுது ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. தத் சாது மன்யே அசுரவரிய தேகினாம் சதா சமுத்திக்னதியாம் அசத்கிரகான் கித்வாத்த பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோ யத்தரிமாஷயேதே. சோ என்ன சொல்றாருன்னா, கேக்குதுங்களா எல்லாருக்கும்? சோ அது மாதிரி இந்த கிரகஸ்த வாழ்க்கை வந்து ஆழமான இருண்ட அந்த அடி இல்லாத கிணறு, எவ்வளவு அடின்னே தெரியாது அந்த அளவு கிணறு. அதுல நீங்க வந்து மாட்டிட்டீங்க. அதனால 50 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு ஹிரண்யகசிபுட்ட. அதனால வந்து வானப்பிரஸ்தம் எடுக்கிற வயசு ஆயிடுச்சு. இப்ப வந்து நீங்க வந்து காட்டுக்கு போய் ஹரிய தியானம் பண்ணணும். 5 வயசு 50 வயசு ஆச்சுன்னா பஞ்சசோத்தம் வனம் ரஜித். 50 வயசு ஆச்சுன்னா வானப்பிரஸ்தம் எடுத்து காட்டுல போய் ஹரிய தியானம். ஹிரண்யகசிபுக்கு கோவம் வந்துச்சு. ஆனா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டார். மேபி சின்ன பையன், யாரோ தவறா சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரோ தவறா சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த பையன் அவனோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பெருசா சீரிச்சு எடுத்துக்கல. அவங்க குருகுல டீச்சர்ஸ் சண்டா நமர்கா சுக்கராச்சாரிய 2 பசங்க அவங்களை கூட்டிட்டு வச்சு அவன் வான் பண்ணி அனுப்புறாரு. கரெக்டா சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி மாத்தி யாராவது மாத்தி சொல்லி கொடுத்துறாதீங்க, கரெக்டா சொல்லி கொடுங்க. நம்ம சரி ஓகே விட்டுறாரு. ஒன்றும் பெருசா ஒன்றும். இப்ப 2வது தடவை மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிடுறாரு. என்ன கத்துக்கிட்ட, பெஸ்ட் லெசன் என்ன, இப்போவாது கரெக்டா சொல்லு, என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை மாத்திரம் சொல்லு. சண்டா அமர்கா என்ன 2 ஸ்லோகம் சொல்லுவார். What is that? Shavanam Kirtanam Vishnum Padasenam Archanam Mandaram Dasyam Sakyam Atma Nivedanam Idi Pumsharpida Vishnu Bhaktische Navalakshanam Kriyeda Bhagavati Adda Tanmanye Bhagavat Uttamam. வாழ்க்கையில வந்து பக்குவ நிலை அடையிறதுக்கு இந்த 9 விதமான பக்தி தொண்டுகள் செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்கு, ஹரிக்கு, நாராயணனுக்கு 9 பக்தி தொண்டுகள் செய்யணும். ஸ்ரவணம் அவரை பத்தி கேட்கணும், கீர்த்தனை அவரை பத்தி பாடணும், ஸ்மரணம் அவரை பத்தி நினைக்கணும். இதெல்லாம் 9 பக்தி தொண்டுகள் சொல்றாரு. இதுதான் வந்து பக்குவ நிலையை அடைய முடியும். 9 வழிகள் மூலமா தான் பக்குவ நிலை அடைய முடியும் சொல்றாரு. மறுபடியும் கோபம். பட் இருந்தாலும் பிரகலாத் மகாராஜ் மேல அவ்வளவு கோபத்தை காமிக்கல. மறுபடியும் சண்டாம கூப்பிட்டு, இதுதான் நீங்க சொல்லி கொடுத்த லட்சணமா, என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க, என்னென்னமோ சொல்றாரு. யார் இந்த மாதிரி அவர் மனசை கெடுத்தது, பையனோட மனசை கெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இன்னும் கொஞ்சம் கோபத்தோட சொல்றாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சொன்னா நீங்க வந்து பலிகடா ஆயிருவீங்க, பி கேர்ஃபுல். அவங்க 2 பேத்தையும் வந்து வார்ன் பண்ணி அனுப்புறாரு. உடனே அவங்க 2 பேரும் கெஞ்சறாங்க, உங்க ஹரி வந்து உங்க அப்பாவோட எதிரியும் தெரியாதா, நீ ஏன் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே பிரகலாத் மகாராஜ் பேசுறாரு, இவர் நண்பர் இவர் எதிரி அப்படின்னு பிரிச்சு பாக்குறது வந்து பகவானுடைய மாயைக்கு கீழே இருந்தாதான் இந்த மாதிரி பிரிச்சு பார்ப்பாங்க. இவர் நண்பர், இவருக்கு எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் வேண்டாதவர். பகவானுடைய மேற்பார்வையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. பகவானுடைய மாயை கீழே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பார்ப்பாங்க. இவர் வந்து வேண்டப்பட்டவர், இவர் வேண்டாதவர் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ வந்து தயவு செய்து மாத்திக்கோ
ஹரிய தியானம் செய்து மாத்திக்கோ. உங்க அப்பா பேர் சொல்லு, ஓம் இரண்யாய நமகன்னு சொல்லு. நாராயணாய நமகன்னு ஏன் சொல்ற? இரண்யாய நமகன்னு சொல்லு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா தேவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, 3 பிரபஞ்சம் முழு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? ஆக்சுவலி ஐ எம் ஹெல்ப்லெஸ். பிரலாத்மார சொல்றாரு, பக்த பிரலாதன் சொல்றாரு, நான் வந்து ஹெல்ப்லெஸ்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உதவி எனக்கு பண்ண முடியாத நிலையில இருக்கேன். ஏன்னா அந்த இரும்பு எப்படி காந்தத்தை நோக்கி இயற்கையாகவே கவரப்படுகிறதோ அந்த மாதிரி என்னுடைய மனது ஃபுல்லா ஹரியை நோக்கி கவரப்படுகிறது. அதனால எனக்கு வந்து நான் வந்து நீங்க உதவி கேட்கறீங்க என்கிட்ட, அப்பாவுக்காக, உங்களுக்காக, உங்களோட உயிருக்காக, உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து ஹரியை மறக்க சொல்றீங்க. ஆனா வந்து மன்னிக்கணும் என்னைய, என்னால அது முடியாது, என்னால என்னுடைய கெப்பாசிட்டிக்கு இல்ல, அது இல்ல, என்னால முடியாது. எப்படி காந்தத்தை நோக்கி இரும்பு தானாகவே கவரப்படுகிறதோ அது மாதிரி பகவான் ஹரியை நோக்கி என்னுடைய மனது தானாகவே கவரப்படுகிறது. அதனால மன்னிச்சிருங்க என்னைய அப்படின்னு சொல்லி பக்த பிரலாதன் சொல்றாரு. ஸோ அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அப்புறம் கொஞ்சம் இன்டர்வல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் 5வது சாப்டர்ல 3வது தடவை கேட்கறாரு இரண்யகசிபு கொஞ்ச நாள் கழிச்சு, என்ன இப்பவா சொல்லி என்ன பாடம் கத்துக்கிட்ட? அப்போ 3 ஸ்லோகம் சொல்றாரு. மதிர்ன கிருஷ்ண பரதஸ்வதோபாமிதோ விபத்தியேத கிரக விருதானாம் அதந்த கோபிர் விஷதம் தமிஸ்ரம் புன புனச்சர்வித சர்வநானாம் ந தேவி துகுசாத கதிங்க விஷ்ணு துராஷயாயே பகிரத்தமானினா அந்தாயிரந்தி ரூபிணியமானஸ்தேபி சதந்திரியா முருதாம் நிபத்தா நைசா மதிஸ்தாவ துருக்ரமாங்கிரீம் ஸ்பர்ஷதி அனர்த்தோ பகமோ யதர்த்தஹ மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீத யாவத். இந்த 3 ஸ்லோகம் சொன்னார். இந்த 3வது ஸ்லோகத்துல அர்த்தம் என்ன கேட்டா, the only way to rectify your consciousness, உங்களுடைய உணர்வு வந்து அந்த மாசு அதை வந்து அது தூய்மைப்படுத்தணும்னா ஒரே வழிதான், பகவான் ஹரியோடைய பக்தர்களுடைய பாத துளியை எடுத்து உங்க உடம்பு ஃபுல்லா பூசிக்கோங்க. பகவான் ஹரியோடைய பக்தருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசி எடுத்து, ஆக்சுவலா உங்க உடம்பு இல்ல, ஜென்ரலா சொல்றாரு அவரு, நம்ம எல்லாரும் உடம்புலையும் நம்ம பூசிக்கிட்டோம்னா அப்பதான் நம்ம வந்து பகவான் மேல பக்தி வர்றதுக்கு அதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு. நம்ம உணர்வை மாசுபடுத்த உணர்வை வந்து புனிதமாக்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அதுதான். பகவானுடைய பக்தர்களுடைய பாதத்துல இருக்கக்கூடிய அந்த தூசி எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் பெருமாள் மேல கிருஷ்ணர் மேல பக்தி வர்றதுக்கு ரொம்ப சுலபமான முறை. பயங்கர கோவம் வந்து இரண்யகசிபுக்கு. ஹரியே வந்து என்னுடைய எனிமி, நீ ஹரியோடைய பக்தருடைய பாதத்தோடைய தூசி எடுத்து என் உடம்புல போட சொல்றியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும், உனக்கு ராஸ்கல் அப்படின்னு சொல்லி திட்டி ஸோ எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் சொல்றாங்க, சண்டாமர்கா, ஓ ராஜாவே, நாங்க வந்து எப்படியாவது நாங்க கரெக்ட் பண்றோம், பக்த பிரலாதன் எப்படியாவது கரெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் 5வது சாப்டர்ல. 6வது சாப்டர்ல பிரலாத் மகாராஜா வந்து குருகுலத்துல வந்து தன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் டீச் பண்றாரு. 6வது சாப்டர்ல. ஸோ என்ன டீச் பண்ணுவாருன்னா, அவங்க சொல்லுவார், அந்த இன்டர்வல் கிடைக்கும், அந்த டீச்சர் வந்து டீச் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த நேரத்தில் இன்டர்வல் போயிடுவாங்க. அப்போ அந்த அசுரகுல மாணவர்கள், அசுரகுல பசங்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த இன்டர்வல் இதில் பிரலாத் டீச் பண்ணுவார். இந்த மாதிரி மனித வாழ்க்கை கௌமாரம் ஆச்சரிய பிரஜோ தர்மான் பாகவதாமிக துர்லபம் மானுசம் ஜென்மம் எத்தப்பி அத்ரூம் அர்த்ததம். மனித வாழ்க்கை வந்து ரொம்ப கிடைத்திருக்கு அரிய வாழ்க்கை, துர்லபம், ரொம்ப ஈஸியா கிடைக்காது. மனித வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் மனித வாழ்க்கை. துர்லபம் மானுச ஜென்மம் எத்தப்பி அத்ரோம் அர்த்ததம். இந்த மனித வாழ்க்கையும் வந்து மற்ற மிருக வாழ்க்கை மாதிரி தற்காலிகமானதுதான். ஆனா தற்காலிகமான இருந்தா கூட அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை. நம்ம நினைச்சோம்னா நம்ம யாரு, பகவான் யாரு, பகவானுக்கு நமக்கு என்ன ஒருவன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கழுதிகளுக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. இந்த பிறவியில ஏதோ அதிர்ஷ்டவசமா நம்ம மனித பிறவி கிடைச்சிருக்கு, அடுத்த பிறவியில் நமக்கு என்ன பிறவி கிடைக்கும் தெரியாது, போன பிறவியில் எந்த பிறவியில் இருந்தோ தெரியாது நமக்கு. ஸோ அதிசயமா ஏதோ ஒரு அக்ஞா சுக்ருதி, ஆக்சிடென்டல் ஃபார்ச்சூன், விபத்தின் காரணமாக தெரிஞ்சோ தெரியாமலோ மனித பிறவி கிடைச்சிருச்சு. ஸோ அது வந்து நம்ம இந்த பிறவியில வந்து அதை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு உண்டான அது வசதி இருக்கு. பகவானை பத்தி கேட்கலாம் இந்த மாதிரி. அட்லீஸ்ட் நாய்கள் பூனைகள் தான் என்ன பண்ண முடியும், கேட்க கூட முடியாது. ஸோ அப்போ வந்து அவர் சொல்றாரு, தற்காலிகமானதுதான், கம்மி வயசு தான், 100 வயசு தான். 100 வயசு கூட யாரும் இருக்கிறதுல, இப்பெல்லாம் 70 வயசு 80 வயசு 70 வயசு அவ்வளவுதான். பட் இருந்தாலும் அர்த்தம் நிறைந்தது,
அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை. நான் அது ஒரு சில பேர் நினைச்சாங்கன்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிறவிலேயே எல்லா பக்குவ நிலையும் அடைஞ்சு பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கு வாய்ப்பு. அதனால உங்க 100 வருஷ காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் தூங்குனீங்கன்னா, அந்த காலத்துல அசுர குலத்து குழந்தைகள்லாம் 12 மணி நேரம் தூங்குவாங்க. 12 மணி நேரம் தூங்குனீங்கன்னா இந்த மாதிரி இப்போ எல்லாரும் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 10 மணி 11 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 மணி 11 மணிக்கு எந்திரிக்கிறவங்க. சூரியன் மேல தலைக்கு மேல வெயில் மண்டை பொழந்தாதான் கொஞ்சம் வேக்கிறதுனால எந்திரிச்சிடுறாங்க. வேற வழி இல்லாம எந்திரிச்சிடுறாங்க. சரி குளிக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு. அது வெயில் காலம். குளிர்காலம் தான் அதுவும் கிடையாது. குளிர்காலம் தானே 2 மணி 3 மணி 4 மணி அவ்வளவுதான். ஸோ 12 hours ஒரு நாளைக்கு தூங்கணும்னா 50 வருஷம் தூக்கத்துல போச்சு. 100 வருஷம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கினோம்னா 50 வருஷம் தூக்கத்திலேயே போயிடுச்சு. மீதி 50 வருஷம், அதுல ஃபர்ஸ்ட் 10 வருஷம் குழந்தையா இருக்கும் பொழுது ஒண்ணு அறியாமை பருவம், அந்த விளையாட்டு பருவம், அதுல 10 வருஷம் போச்சு. அப்புறம் அடுத்த 10 வருஷம் இளைஞன் ஆகும்போது இன்னும் ஸ்போர்ட்டிங் மென்டாலிட்டி, விளையாட்டு பருவம் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஜெண்டர், எதிர்பால் இனத்தினோட மேலும் ஒரு கவர்ச்சி, அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் போயிருக்கு, வேஸ்டா போயிருக்கு. 50 + 10 70 வருஷம் போச்சு. 50 + 10 + 10 70 வருஷம் போச்சு. கடைசி 20 வருஷம் வயதான காலத்துல ஆன்மீகமா ஒண்ணு பண்ண முடியாது, பௌதிகமா ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா பேக் பெயின் வருது, முட்டி வலி வருது, அந்த வலி, சுகர் வருது, டயபிட்டிஸ், கேன்சரு, என்னென்னமோ வியாதி புதுசா வருது, கொரோனா வருது, என்னென்னமோ வியாதி வருது. அதுல கடைசி ஒரு 20 வருஷம் நம்ம அவ்வளவுதான் பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது படிச்சு புரிஞ்சுக்கணும்னாலும் மறந்து போயிடும், ஞாபக மறதி. இப்போ 90 வருஷம் போச்சு. 10 வருஷம் இருக்குது. அந்த 10 வருஷத்துல பிசினஸ் பண்ணணும், மனைவி குழந்தைகளை பாதுகாத்துக்கணும். எங்க டைம் இருக்கு உங்களுக்கு? பெருமாள் 100 வருஷ காலம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளவு நேரம் நீங்க பகவானுக்கு செலவழிக்கிறீங்க? பக்த பிரகலாதன் கேட்கிறாரு. இதெல்லாம் நான் கேட்கல, உங்களை பக்த பிரகலாதன் கேட்கிறாரு. அவங்க கிளாஸ் வச்சு கேட்கிறாரு சின்ன பசங்களுக்கு. அதெல்லாம் நினைக்காதீங்க, இதெல்லாம் 70 வயசு மேல பண்ணிக்கலாம். இந்த பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, ஆன்மீகம் பண்றது, இதெல்லாம் 70 வயசு மேல பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. டைம் கிடையாது. 5 வயசுல இது பண்ணணும். கௌமாரம் ஆச்சரிய பிரக்ஞா. கௌமாரம்னா 5 வயசு. 5 வயசுல இதை ஸ்டார்ட் பண்ணணும். பக்த பிரகலாதன் சொல்றாரு 70 வயசுல பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது இது. 5 வயசுல இது பண்ணணும். பக்த பிரகலாதன் சொல்றாரு. பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 6வது சாப்டர் ஃபுல்லா. உடனே குருகுல மாணவர்களா ஒரே ஆச்சரியம். நானும் நீங்களும் ஒரே கிளாஸ்மேட் தானே, எங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னென்னமோ சொல்றீங்களே, பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறீங்களே, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க இப்படி கேட்கிறாங்க. ஒன்னு 7வது சாப்டர்ல அது ஃபுல்லா நாரத முனிவர்கிட்ட இருந்து நான் அம்மாவோட கருப்பையில் இருக்கும் பொழுது நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், நான் என்னெல்லாம் கேட்டேன் நாரத முனிகிட்ட, அதெல்லாம் சொல்லித்தராரு. இதெல்லாம் கத்துக்கிட்டேன். நான் தூய பக்தி பத்தி கத்துக்கிட்டேன். பகவான் லீலைகள், தூய பக்தியோடைய அருமை, பகவான் ராஜ்யம், இதெல்லாம் பத்தி கத்துக்கிட்டேன் சொல்றேன். இது 7வது சாப்டர். 8வது சாப்டர் கிளைமேக்ஸ். 8வது சாப்டர் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கிளைமேக்ஸ்ல இரண்யகசிபுக்கு ரொம்பவே ஆக்ரோஷம். உனக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சு? இந்த சக்தி உனக்கு எப்படி வந்துச்சு? பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, உங்களுக்கு எங்கிருந்து சக்தி வந்ததோ அங்கிருந்துதான் எனக்கும் சக்தி வந்துச்சு. என்ன திமிரு உனக்கு, திமிரு பேச்சு. அப்ப ஹரிதான் எனக்கு சக்தி கொடுத்தான்னு சொல்றியா நீயே? உன்னோட ஹரி எங்க இருக்காரு காமி? என்னை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. வைகுண்ட லோகத்துல இல்லன்னு சொல்றாங்க. எல்லாரோட இதயத்தில போய் ஒளிஞ்சிட்டு இருக்காராமா. யாரு? பரமாத்மா. எல்லாரோட இதயத்தில போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவரு. எனக்கு பயந்து தான் அவரு இதயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. வர சொல்லு வெளியில. எங்க இருக்காரு ஹரி? நான் வைகுண்ட லோகமே போய் பார்த்தேன், அவங்க இல்ல, அவர் ஓடிட்டாரு, என்னை பார்த்து பயந்து ஓடிட்டாரு. பக்த பிரகலாதன் சொல்றாரு, என்னோட ஹரி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க நிறைய தூண் இருக்கு, அரண்மனையில நிறைய தூணு, ஏகப்பட்ட தூண் இருக்கு. இந்த தூண்ல இருக்கிறாரா? பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. உடனே கதை வச்சு ஓங்கி அடிப்பார் அந்த தூணை. என்ன ஆகும்? நரசிம்மதேவ் பகவானுக்கு ரொம்ப அருமையான ஸ்லோகம் அங்க இருக்கு 8வது சாப்டர்ல. சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷித்தும்
व्याप्तिं च भूदेषु अखिलेषु चात्मनः अत्कृष्या तत्पुत रूपमुद्वगन् स्तम्भे स्तभायां न मृगं न मानुसम. பிரகலாத் மகாராஜா பக்த பிரகலாத் தூய பக்தர். அவர் சொல்லிட்டாரு, இந்த தூண்ல பகவான் இருக்காருன்னு அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. அந்த வார்த்தை என்னுடைய பக்தருடைய வார்த்தை நிறைவேற்றதுக்காகவே நான் அந்த தூண்ல நிப்பேன். நானு என் பக்தருடைய வார்த்தை வீணாக போகிறதுக்கு ஒருபோதும் நான் விட மாட்டேன். என் பக்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை எப்படியா நிறைவேற்றி தீருவேன் நானு. நம்ம சொன்னா வருவாரா இந்த தூண்ல இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா சந்தேகம்தான். நமக்கு அந்த அளவுக்கு பக்தி இல்லை, நம்ம வளர்த்துக்கல. பக்த பிரகலாதர் மாதிரி இருப்பார். பட் பிரகலாத் மகாராஜா அளவுக்கு இன்னும் பக்தி நம்ம இன்னும் வளர்த்தணும். இன்னும் நிறைய 24 மணி நேரம் பக்தி நம்ம வளர்த்தணும் பக்த பிரகலாதன் மாதிரி. அப்போ பக்த பிரகலாதனுடைய அந்த வார்த்தை நிரூபிக்கிறதுக்காகவே நரசிம்மதேவர் அந்த தூண்ல பிரகடனமானாரு அப்படின்னு சொல்லி பாகவத்துல போட்டிருக்கு. அது விஸ்வநாத் சக்கரத்தாக்கர் சொல்றாரு, பக்த பிரகலாதன் மாத்திரம் இல்ல, ஆச்சாரியர் நம்ம குரு சிஷ்ய பரம்பரையோட ஆச்சாரியர் பக்த பிரகலாதன் மட்டும் இல்ல, 4 பக்தர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக பகவான் வந்தாருங்க. 4 பக்தர்கள். ஒண்ணு பிரம்மா, இன்னொன்னு நாரத முனிவர், இன்னொன்னு பிரகலாத் மகாராஜா, இன்னொன்னு இரண்யகசிபு. 4 பேர். ஏன்னா இரண்யகசிபு யாரு? ஜெய விஜயா இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணர் பகவான் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நீங்க 3 தடவை நீங்க அரக்கலா பறப்பீங்க, நான் 3 தடவை நான் உன்னை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இரண்யகசிபு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, மேல ஜெய விஜயா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் பிரம்மா தேவர்கள்லாம் இரண்யகசிபுனால சங்கடப்படும் பொழுது அவங்க பிரம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பிரம்மா கூட எல்லாம் போய் பால் கடல்ல போய் கரையில போய் நின்று பகவான் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அப்ப பகவான் பிரம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, எப்ப பக்த பிரகலாதனை இரண்யகசிபு டார்ச்சர் பண்றாரோ அப்ப நான் அவதாரம் எடுப்பேன், பிரம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாரத முனிவருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நாரத முனிவர் கயாது பக்த பிரகலாதன் அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது கயாதுக்கு சொல்றாரு, உங்களுடைய பையன் இந்த மிகப்பெரிய புகழ்பெற்ற பக்தராக வருவாரு, பகவானே அவருக்கு தரிசனம் கொடுப்பாரு. நாரத முனிவர் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு கயாது கிட்ட, அந்த வார்த்தை நிறைவேற்றிருக்காகும். இப்ப பக்த பிரகலாதன் சொல்றாரு இந்த தூண்ல இருக்காருன்னு சொல்றாரு, அந்த வார்த்தை நிறைவேற்றாரு. இப்ப பிரம்மா, நாரத முனிவர், இரண்யகசிபு, பக்த பிரகலாதன் 4 பேர்த்துடைய வார்த்தைகளை அதை உறுதிப்படுத்துறதுக்காக பகவான் அவதாரம் எடுத்தார். அதுல முக்கியமா பக்த பிரகலாதன். அவ்வளோ ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி எழுதுறாங்க, பட் இருந்தாலும் அந்த ஸ்லோகம் பக்த பிரகலாதனுக்கு தான். பக்த பிரகலாதன் சோ அவதாரம் எடுத்து இரண்யகசிபு வதம் செய்யறாரு. எல்லா கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணி பகவான் இரண்யகசிபு குடலை உருவி மாலையா போட்டு, பாதி மிருகம் பாதி மனிதன், பகல்லையும் இல்ல நைட்லயும் இல்ல, சந்தி வேலையில, தரையிலும் இல்ல, ஆகாயத்திலும் இல்ல, வாசுப்படியில, இந்த மாதிரி எந்த ஆயுதம் இல்ல, நகத்துல, இந்த மாதிரி எல்லா கண்டிஷனும் பூர்த்தி பண்ணி வதம் செய்யறது. ஸோ வதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பகவானுடைய அந்த ஆக்ரோஷம் அது இன்னும் போக மாட்டேங்குது. பிரம்மாவன் சொல்றாரு, லக்ஷ்மி தேவி சொல்றாரு, உங்க கணவர் தானே, அவர் போய் கொஞ்சம் பேசி சாந்தப்படுத்துங்க. லக்ஷ்மி தேவி ரெக்வஸ்ட் பண்றாரு, பண்ணி வேண்டி கேட்டுக்கிறார், உங்க கணவர் தானே, அவர் போய் சாந்தப்படுத்துங்க. லக்ஷ்மி தேவி சொல்றாங்க, இந்த மாதிரி ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை, என் கணவர் இந்த மாதிரி ரூபம் எடுத்து நான் பார்த்ததே இல்லை, இதான் முதல் தடவை பாக்குறேன். பட் விஸ்வநாத் சக்கரத்தாக்கர் சொல்றாரு, அது உண்மை கிடையாது. ஏன்னா லக்ஷ்மி தேவி பிரம்மாவுடைய ஒவ்வொரு நாள்லயும் பகவான் பலவிதமான அவதாரம் எடுக்கிறாரு. நரசிம்ம பகவான் அவதாரம் இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது, பௌதிக பிரபஞ்சங்கள், எல்லா பிரபஞ்சங்களையும் பகவான் எடுத்துட்டே இருப்பார் அவதாரம். அப்ப லக்ஷ்மி தேவி அதுவும் இல்லாம வைகுண்ட லோகத்துல நரசிம்மருக்கு தனி ஒரு உலகம் இருக்கு, அங்கேயும் லட்சுமி தேவி இருக்காங்க. அனுதினமும் நரசிம்மர் பார்த்துட்டே இருக்காங்க லக்ஷ்மி தேவி. பட் இருந்தாலும் பகவானுடைய யோகமாயின் ஏற்பாட்டின் கீழே லக்ஷ்மி தேவி என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இந்த மாதிரி கோரமான ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை என் கணவருடைய, அதனால நான் போக மாட்டேன். இது பகவானுடைய யோகமாயின் கீழே. அடுத்து பிரம்மா யாரை பார்த்து சொல்றாரு? பக்த பிரகலாதரை பத்தி சொல்றாரு. உனக்காக தான்ப்பா வந்தாரு, தயவு செய்து உன்னுடைய பொறுப்பு, அவரை சாந்தப்படுத்துறது உன்னுடைய பொறுப்பு, உனக்காக தானே வந்தாரு. பக்த பிரகலாதனுக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை, ஒரு துளி கூட பயம் இல்லை. மாலை எடுத்துட்டு அந்த படியில இரண்யகசிபுடைய அரியாசல உட்காந்துருக்காரு, மாலை எடுத்துட்டு நரசிம்ம பகவானுக்கு மாலை போடுறதுக்காக போறார். மாலை போட்டுட்டு அப்படியே பக்கத்துல நிக்கிறாரு. உடனே நரசிம்மதேவர் பக்த பிரகலாதனுடைய கையில
தலையில கை வச்சு ஆசீர்வாதம் செய்யறார். ஸோ இதோட அது 8வது சாப்டர் முடியுது. 9வது சாப்டர்ல அருமையான பிரார்த்தனைகள், பியூட்டிஃபுல் ப்ரேயர்ஸ், லாங்கஸ்ட் ப்ரேயர்ஸ் இந்த பாகவதம். பாகவதத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அதுல பக்த பிரகலாதன் தான் அதிகமான பிரார்த்தனை, 43 ஸ்லோகங்கள். 7வது அத்தியாயத்துல 7வது காண்டத்துல 9வது சாப்டர்ல 8வது ஸ்லோகத்துல இருந்து 50வது ஸ்லோகம் வரைக்கும் 43 ஸ்லோகங்கள் பகவானை பத்தி அருமையான பிரார்த்தனை, வண்டர்ஃபுல் ப்ரேயர்ஸ், அற்புதமான வேண்டுதல். பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றது, எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு நம்ம கத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணணும் நமக்கு தெரியாது. ஸோ பக்த பிரகலாதன் பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்மளும் பிரார்த்தனை பண்ணோம்னா அதே மாதிரி பகவான் வந்து ரொம்ப திருப்தி அடைவார், நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் 10வது சாப்டர்ல இரண்யகசிபு நரசிம்மதேவர் பிரகலாத் மகாராஜ் 2 பேர் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு நரசிம்மதேவர். அப்ப பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் மேன், நான் வந்து வியாபாரி கிடையாது. நான் செலுத்தக்கூடிய பக்திக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது பௌதிக வரம் விரும்பக்கூடிய வியாபாரி கிடையாது. நான் இது உங்களுக்கு இது பண்ணித்தரேன், உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது வந்து பிஸ்னஸ். எனக்கு வந்து எந்த விதமான பௌதிக வரம் எனக்கு வேண்டாம். அப்ப நரசிம்மதேவர் கூப்பிடுறாரு, நீங்க வா என் கூட வைகுண்ட லோகம் போயிடலாம்னு கூப்பிடுறாரு. உடனே சொல்றாரு பிரகலாத் மகாராஜ், இல்ல, என் நாரத முனிவர் என்னுடைய ஆன்மீக குரு, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். எங்க அப்பா மாதிரி ஏகப்பட்ட அரக்கர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல, அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து பகவானை பத்தி சொல்லி கொடுத்து என்னுடைய ஆன்மீக குருக்கு வந்து சேவை செய்து அவருக்கு உதவி செய்து நான் வந்து எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வரணும். நான் தனியா நான் வந்து வரல. பகவான் கூப்பிடுறாரு வைகுண்ட லோகம் வாங்கிட்டு. பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணாரு, இல்ல இல்ல, இந்த பௌதிக உலகத்துல எல்லாரையும் நான் வந்து பகவானை பத்தி சொல்லி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சப்போ நரசிம்மதேவர் சொல்றாரு, நீ வந்து என்ஜாய் பண்ணு, பௌதிக நீ தான் ஓனர், பிரபஞ்சத்துக்கே ஓனர், நீ என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாரு. பக்த பிரகலாத் சொல்றாரு, தஸ்மா தமுஸ்தன பிரதாம் அகமாசிஷோக்ஞா ஆயுஸ்ரீயம் விவோ மைந்திரியம் ஆவிரிஞ்சியாத் நே சாமித்தே விலுலத்தான் ஒரு விக்ரமேன காலாத் மனோ பனயமாம் நிஜ பிரத்ய பார்ஸ்வம். அவர் என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, பகவானே நான் எல்லாம் பார்த்துட்டேன், எங்க அப்பா வந்து கண் புருவத்தை சிமிட்டினார்னா அப்படி இப்படி அது தேவர்களா ஓடி ஒளிவாங்க. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? சொர்க்கலோகத்துக்கு அதிபதியான இந்திரனாய் என்ன பிரயோஜனம்? எங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் வந்துட்டான்னா அவங்களுக்கு பயந்து ஓடி ஒளியணும். அப்புறம் கடைசியில் எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? எங்க அப்பா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே ஓனர், அவரு பிரபஞ்சத்துக்கே ஓனர். அப்படி இருந்து கூட அவருக்கு என்னாச்சு கடைசியில? நீங்க வந்து அவர் வதம் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த பௌதிக விஷயங்கள்லாம் தற்காலிகமான நிரூபணம் ஆயிடுச்சு. எனக்கு நான் எல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு நேருக்கு நேரா பார்த்துட்டேன். நான் இது தற்காலிகமானது, இந்த பௌதிகமான ஐஸ்வர்யங்கள்லாம் தற்காலிகமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். தஸ்மா தமுஸ் தனுபிரதாம் அகமாஷிஷோக்ஞா ஆயுஸ்ரீயம் விபவம் ஐந்திரியம் ஆவிரிஞ்சார். ஆயுஸ்ரீயம், நிறைய ஆயுள் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பக்தி செய்யாம என்ன பிரயோஜனம்? மரம் கூட தான் நிறைய வருஷம் வாழுது, என்ன பிரயோஜனம்? பெல்லோ சுகதேவ கோஸ்வாமி சொல்லுவார் 2nd சாப்டர்ல, பெல்லோ அந்த இதுல என்ன சொல்றது, பெல்லோன்னா அந்த ஃபர்னேஸ்ல வந்து ஊதுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? காத்து நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா ஊதி நெருப்பு மறுபடியும் பத்த வைப்பாங்கல்ல, ஊதுகுழல். ஊதுகுழல் கூட தான் காத்து வருது. நம்ம மூச்சு விடுறதுக்கும் ஊதுகுழல் மூச்சு விடுறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? நம்ம பக்தி செய்யலைன்னா நம்மளும் மூச்சு விடுறோம், ஊதுகுழலும் மூச்சு விடுது, ரெண்டுக்கு பெரிய என்ன வித்தியாசம்? மரம் கூட தான் வாழுது, அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? விலங்கினங்கள் பறவைகள் கூட தான் குழந்தையை பெற்றுக்குது, பெரிய என்ன வித்தியாசம்? நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? விலங்குகள் பறவை இனங்கள் அது கூட தான் குழந்தை பெற்றுக்குது. ஸோ பெரிய ஒரு இது கிடையாது. ஸோ பக்தி பயிற்சி பண்றோமா, அதுதான் முக்கியம். மற்ற எந்த விஷயத்தினாலும் பண்ண முடியாது. தஷேவகேதோ பிரியதேத கோவிதோ, இந்த 14 உலகத்திலையும் வந்து அடைய முடியாத ஒரு பொருளை அடைய வேண்டிய முயற்சி பண்ணணும், அதுதான் பக்தி. 14 உலகத்திலையும் வெரி டிஃபிகல்ட் டு கெட், மற்றெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? உங்க பக்தருடைய சத்சங்கம் மட்டும் எனக்கு வேணும். எப்பொழுதுமே உங்க பக்தருடைய சங்கத்திலிருந்து உங்களுடைய கதைகளை, திவ்யமான கதைகளை உங்க பக்தர் வாயிலிருந்து கேட்டுட்டே இருக்கணும். எனக்கு இது மட்டும்தான் எனக்கு வேணும், இது தவிர எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பக்த பிரகலாதன் வேண்டார். ஸோ இன்னைக்கு நரசிம்ம சதுர்த்தினால நம்மளும் இதை தான் வேண்டணும். பகவானே, எப்பொழுதுமே உங்க பக்தருடைய சங்கத்திலிருந்து உங்களோட தெய்வீகமான கதைகளை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் எனக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கணும்
அது மாத்திரம் எனக்கு போதும், அதை மாத்திரம் எனக்கு கொடுங்க, எப்பொழுதுமே கொடுங்க. இன்னைக்கு அதுதான் பெஸ்ட் ப்ரேயர். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்ம பகவான் கேட்கக்கூடிய வேண்டுதல் என்ன இதுதான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. நரசிம்மதேவ் பகவான் கி ஜெய். பக்த பிரஹலாத் மகாராஜ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீல குருதேவ் கி, திருப்பூர் பக்த விருந்த கி, ஹரே கிருஷ்ண மகாமந்திர கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, தாய் கௌர் பிரேமானந்தே.